நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்டுட்டோம். சூப்பரா இருக்கு. வெல்கம் டு ஷெஃப்டினாஸ் கிச்சன். ஏய், இந்த லொக்கேஷனோட அந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அங்கே போலாமா? அந்த இடத்துல போய் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ போதும் ப்ரோ, வாங்க. இதான் ஒரு முதலாளியை மதிக்கிற லட்சணமா? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பிரதர், என்ன ஃப்ளைட் மோட்ல நீலகிரியின் அழகோட சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்களாட்டு இருக்கு. ஆமாங்க, இந்த மாதிரி அழகான ஒரு இடம் எப்படி பார்க்காம இருக்க முடியும்? உண்மைதான். இங்கே ஊர் மக்களோட பேசிட்டு இருந்தேன். சரிங்க. ஏதோ பாயசம் சொன்னாங்க, இந்த பொத்துட்டு பாயாசம் பிரதர். ஸோ அந்த பாயசம் தான் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாங்க. நான் அவருக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிட்டீங்க. ஆமாம், பட்டப்பட்டுன்னு எடுத்து வச்சா டப்பன்னு முடியலாம்ல. செய்யலாங்களா? செய்யலாம், வாங்க போகலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது அந்த பாயசம் என்ன? பொத்திட்டு அப்படிங்கிறது கோதுமை தோசை இல்லாட்டி கோதுமை பேன் கேக். பொத்திட்டு ஹப்பானே இங்க ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். இங்க படுகாஸோட ட்ரெடிஷனல் ஃபெஸ்டிவல் பொத்திட்டு ஹப்பான்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் அப்போ வந்து நம்ம கண்ணுக்குட்டிக்கு இந்த கோதுமை தோசை இல்லாட்டி கோதுமை பேன் கேக் அந்த கண்ணுக்குட்டி கொடுப்பாங்க ஒரு நன்றி செலுத்தும் விதமா. ஸோ இதான் பொத்திட்டு ஹப்பான்னு. அப்புறம் சக்காலத்தி ஹப்பான்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. எது? நாகார்ஜுனாவா? சக்காலத்தி ஹப்பா. சக்காலத்தி தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு வேற மாதிரி தெரியுது. இல்ல அந்த ஃபெஸ்டிவல் பேரே சக்காலத்தி ஹப்பா. ஆமா. இங்க ஒரு பெரிய பண்டிகை ஒன்று இருக்கு, ஹெத்தை ஹப்பான்னு சொல்லிட்டு. அந்த ஹெத்தை ஹப்பாக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் சக்காலத்தி ஹப்பா. ஸோ சக்காலத்தி ஹப்பா அப்பவும் இந்த பொத்திட்டு பாயசம் செஞ்சு சாப்பிடுறது ஒரு ட்ரெடிஷனல் விஷயம். முன்னோர்களுக்கு, நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க, தவறான முன்னோர்களுக்கு இதை படைப்பாங்க. சரி, ஓகே, செய்ய ஆரம்பிச்சலாம். அதுக்கு முன்னாடி இந்த பொத்திட்டு பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா புது பொருள் எதுவுமே இல்லை. நம்ம டெய்லியும் பாயசம் யூஸ் பண்றதா. ஆனா இவங்களோட பக்கம் வேற. ஆனா இது வரைக்கும் நீங்க செய்யாத ஒரு பாயசத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டா நீங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கோதுமை 1/2 கப்பு, தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காயில தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பால் எடுத்துப்பீங்க. அப்புறம் கரும்பு சக்கரை ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன், கசகசா வந்து 50 கிராம்ஸ். அதுக்கப்புறம் வாழைப்பழம் சின்ன வாழைப்பழமாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 பழம். மாட்டுப்பால் ஒரு 1/2 கப், RKG நெய் 1 ஸ்பூன். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து கோதுமை 1/2 கப் போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகாம பிசையணும். ஓகே. அந்த கட்டி ஃபார்ம் ஆகக்கூடாது. எப்படி கரைக்கும் போது கெட்டியா கரைக்கணுமா? இல்ல தோசை பதத்தில் கரைக்கணும். தோசை மாவு பதத்தில் கரைக்கணும். மெயினாக கட்டி ஃபார்ம் ஆகக்கூடாது. எவ்வளோ மாவு சொன்னீங்க? 1/2 கிலோ மாவுக்கு 1 லிட்டர் தண்ணி. 1 லிட்டர். ஸோ அந்த வாட்டர் மெஷர்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம், வெரி இம்பார்ட்டன்ட். பட் சி இட் மைட் வேரிங்க. மாவோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இது வேரி ஆகும். மெயினாக லம்ஸ் இல்லாமல் கலக்கியாச்சுங்க. அப்படியே எடுத்து காட்டுங்களேன். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணி இதில். அதாவது அந்த சால்ட்டை பிஞ்ச் போடுறது அந்த ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி இருக்கும். இன்னொன்று கோதுமையில அந்த சப்புன்னு தான் நல்லா இருக்காது. இந்த வீட்டை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் 2-3 சொல்லணும். ஹவு குட் இட் இஸ் ஃபார் ஹெல்த்னு. வீட் கேன் ஸ்லீப். உங்களுக்கு தெரியுமா? வீட் தூங்கும். எப்படி? புதுசா இருக்குண்ணே, புதுசா. ஆமாங்க பிரதர். சில வெரைட்டிஸ் ஆஃப் வீட்டில் இருக்கிற சீட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் வச்சுருந்தாலும் அது டார்மெண்ட் ஆனோட, அதாவது செயலில் இருந்தாலும் 100 வருஷம் கழிச்சும் அது திரும்பி அது தளிர் விடும் நீங்கள் விளைவிச்சிங்கன்னா. ஸோ வீட் கேன் ஸ்லீப். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது ரெஸ்ட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம கசகசாவை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோங்க. சரி, ஓகே. இது வறுக்க உங்களுக்கு ஒரு செமையான ஒரு அரோமா கிடைக்கும் பிரதர். ஓகே. இப்போ இந்த கசகசா வறுக்கிற பக்கம் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் ஒரு 50% வறுத்துறணுங்க. சரி, 50% வறுத்துட்டா போதுங்க. பொடி பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ வறுத்தாச்சு. உங்களுக்கு அந்த பக்குவத்தை காட்டுங்க. இதான் பக்குவம் பிரதர். சரி, ஓகே, ஃபைன். அப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சப்பாத்தி கல்ல வச்சு அப்படியே தேய்ச்சி பொடி பண்ணுறோம். செஃப் அரைச்சாச்சுங்க. பாருங்க, பதத்தை பாருங்க. ரஸ்க் தூள் ரெடி பண்ணுவோம்ல, ரைட்டா? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ரஸ்க் தூளே தான். சரி, இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கோதுமையும் தண்ணியும் கலந்து ரெடி பண்ணி வச்சிருந்தா தோசை பதத்தில் இருக்கிற விஷயத்தை ஊற்ற போறோம். இந்த தோசை மாதிரி ஊற்ற போற சொன்னீங்கல்ல? ஆமாங்க. ஊற்றும் போது எப்படி தின்னா இருக்கணுமா, திக்கா இருக்கணுமா? தின்னா இருக்கணும். நெய் ஊற்றி தான் இது ஊற்றுவாங்க. போடலாங்களா? நெய் கொஞ்சமா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஊற்றிடலாமுங்க. ஆச்சு, ஓகே. அதுதான் அப்படியே மெல்லிசாங்க தோசை பதத்துக்கு ஊற்றிடுறோம். ஓகே.
இது ஒரு சைடு தான் வேகணுங்க பிரதர். அப்படிங்களா? ஆமா, மேல வந்து ஆவியில வேகணுங்க. ஸோ ஒரு மூடி வச்சிடலாங்க. இங்கே எப்பவுமே சொல்கிறது தான், அந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். நீங்கள் அதை புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணுங்கள். ஐம் ஷோர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பிரதர் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சா? ஓ அடாடா, மேலே நல்லா வெந்திருக்கு. ஆமாம், கோல்டன் அவுட் சைடுங்க. இதில் போட்டுடலாம். சரி, ஓகே டன். இங்கே பாருங்க, நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நம்ம பண்ண போகிறோம்? இது ஒரு 5-6 பண்ணிக்கலாம். ஆச்சு, ஓகே. ஸோ ஒன்று பண்ணுங்க. அப்போ நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு காமிங்க. டன். நான் சைடு சாப்பிட்டு டன்னுங்க பிரதர். எல்லாமே சுட்டாச்சுங்க தோசை. சரி, ஓகே. வீட் பேன் கேக் இஸ் ரெடி. லேயர் பை லேயராக டக்கரை ரெடி பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணுவோங்க. தேங்காய் பால் மறைச்சு கொண்டு வந்துட்டோம். நல்லா திக்கான பால் நம்ம யூஸ் பண்ணணும். தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த முதல் பால் சொல்லுவாங்க, அதை முதல் பால் தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சிக்கணும். சரி, ஓகே. இந்தாங்க தேங்காய் பால். தேங்காய் பால் முதல்ல பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க பிரதர். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கசகசா வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது நம்ம ஆட் பண்ணுறோம். 2 minutes மிக்ஸ் பண்ணலாம். நல்லா அது கூட போய் பிளெண்ட் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து கரும்பு சக்கரை போட்டுடலாங்க. அதாவது நாட்டு சக்கரை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கரும்பு சக்கரை போடலாங்க. ஓகே. இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுவும் கட்டி ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம போடுறோம் கொஞ்சம் தேங்காய் துருவலுங்க பிரதர். நான் போடுவோம் லைட்டா. ஓகே, போதும். இது சும்மா அந்த சாப்பிடும்போது ஒரு சின்ன கிரன்ச்சினஸ் கிடைக்கும். கலரே மாறிடுச்சு. அதாவது லைட் மில்க் ஷேக் மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட். இப்போ வந்து பழத்தை நல்ல பழுத்த பழம் இந்த பக்கத்தில் அப்படியே கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். ஓகே. வாழைப்பழத்தை நல்லா கரைச்சிக்கலாம். ஓ, இதில் போட்டு நல்லா கரைச்சிடணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம காய்ச்சி வச்ச பால், மாட்டுப்பால். ஆமா, ஒரு 1/2 கப். ஓ, ரெண்டுமே யூஸ் பண்றோம். ஆமா, ரெண்டுமே பால் கம்பல்சரி. அவ்வளோதாங்க பிரதர், முடிஞ்சுது. இதை வந்து அது மேலே ஊற்றணுங்க. நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொத்திட்டு மேலே இதை ஊற்றி, சரி, ஓகே, அப்படியே ரவுண்ட் அடிச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணி அப்படியே தூக்கி வாயில போடுவோம். இங்கே போட்டுருவா? ஆமாம், இதில் ஒன்று போட்டாச்சு. ஆமாம், இப்போ நான் ஊற்றுறேன். இந்த மாதிரி ரெசிபி நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. நல்லா ஊற வச்சிடணும் பிரதர். ஓகே. பாதாம் பூரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்க. ஓகே, சாப்பிடலாமா? இப்போ சாப்பிடுங்க பிரதர், வேற லெவலாக இருக்கும். வாயில ஜாக் பாட்டு அடிக்குதா? ஜாக்பாட்டில் வின்னர் நான் தான். பிரமாதம். இந்த மாதிரி பாயசம்லாம் யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் தமிழ்நாட்டில் நிறைய பாயசம் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயசம் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இதில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழம் கரைச்சி போட்டார்ல, அந்த ஸ்மாஷ் பண்ணி போட்டார்ல, அது அந்த தேங்காய் பால், மாட்டுப்பால், அந்த நாட்டு சக்கரை, அந்த கசகசா போட்டது, இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஃபஸ்ட் கிளாஸ் வந்துருக்கு. பர்காஸ் மக்களோட ரெசிபி நிறைய இருக்குது. நீங்கள் என்ன அந்த சைடே சுற்றிட்டு இருக்கீங்க, இந்த சைடு ஏன் வரமாட்டேன்னு சொல்லி சொன்னீங்க. வேறு லெவல். தேங்க்யூ. அதே மாதிரி உங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ண அக்காட ஹைலாண்ட் ஊட்டியோட ஹோட்டலில் ஸ்டே பண்ணது வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எனக்கு அங்கே ஸ்டே பண்ணது, அதுக்கப்புறம் கிடச்ச இந்த ரெசிபி, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து வேறு லெவல். தேங்க்யூ. இது கண்டிப்பாகவே ஒரு சிக்னேச்சர் ரெசிபியாகவும் நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணும்போது ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க. 2 பேருமே நன்றி சொல்ல வேண்டியது படுகா மக்களுக்கு தாங்க பிரதர். அவங்ககிட்ட இருந்து கிடைச்ச ஒரு வரம் தான் இந்த ரெசிபி. அப்படி குடிச்சலாமா? ப்ளீஸ் குடிங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த ரெடி பண்ண ப்ரிப்பரேஷனை சரிங்க, நான் மட்டும் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு நல்லா சொல்லல, அங்கே நிறைய பேர் மக்கள்லாம் இருக்காங்க, இதோட உண்மையான ஓனர்ஸ் கிட்ட கொடுக்கணும். அவங்ககிட்ட கொடுத்து அவங்ககிட்ட கேட்கலாம் நம்ம சேர்ந்து ரெசிபி எப்படின்னு. ப்ளீஸிங் பிரதர், ஹார்ட் பீட்ஸ் ஆஃப் நீலகிரிஸ், அவங்ககிட்ட கொடுத்து கேட்கலாம். போலாமா? எடுத்து போலாமா? 200%. ஓகே. அதுக்கு நம்பர் கொடுக்குறீங்களா? நான் கொடுத்துறேங்க பிரதர். அக்கார்ட் ஹைலாண்ட் ஹோட்டல் ஊட்டி. ஏதாவது புக்கிங்ஸ் அண்ட் ரிசர்வேஷன்ஸ்க்கு யூ கேன் கான்டாக்ட் 8939856408, 8939856403. லேண்ட்லைன் நம்பர் வந்து 0423 245 0021 26 வரைக்கும். ஒத்திட்டு பாயசம் நமக்கு தானே. இது எப்படி இருக்கு? உள்ளங்கடத நல்லா இருக்குது. நல்லா சாப்பிட்டுட்டோம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குப்பா.